காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க? அதுக்கு பின்னணி என்ன அது என்பதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லோரும் வைக்கக்கூடிய கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அதான் பிஜேபி ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, என்டிஏல ராஜினாமா எல்லாம் கிடையாது, இது யூபிஏ கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2-3 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று, மோடி சர்க்கார். மோடி இதே வந்து ஒரு உட்டோப்பியா. இந்த மோடி சர்க்கார்லேருந்து ஒரு ஆள் ராஜினாமா செய்வதா? அந்த ஈகோ பண்ணவே முடியாது. என்ன தப்பிச்சதெல்லாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம். மாணவர்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டிலும் வெடிக்க தொடங்கிவிட்டது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியா முழுவதும் அவர்களோட போராட்டங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். அதே போன்று தமிழ்நாட்டிலும் கரப்பான்களுடைய ஒரு கூட்டம் குவிய போகிறது வரக்கூடிய சனிக்கிழமை அன்று. ராஜரத்னம் ஸ்டேடியம். அதற்கான மற்ற டீட்டெயில்ஸ்களை எங்களுடைய சேனலில் நான் உங்களுக்கு வெளியே விட இருக்கிறோம். எக்ஸ் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள், மற்ற விஷயங்களை. ஆனால் இந்த போராட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. இதை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இப்போ சிபிஎஸ்இ பரீட்சை நீங்கள் பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல்வேறு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே அப்படியே சிபிஎஸ்இ ஆக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ சிபிஎஸ்இ எடுத்துக்கினாலோ, ஜேஇ எடுத்துக்கினாலோ, நீட் எடுத்துக்கினாலும் எங்கே பார்த்தாலும் பேப்பர் லீக் அல்ல தெல்லுமுள்ள விஷயங்களை பார்த்து வருகிறார். இந்த அனைத்துமே அடங்கக்கூடிய அமைச்சரகம் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. அந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கான தலைமையில் இருக்கக்கூடிய நபர் யார்? தர்மேந்திர பிரதான். கடந்த 1 மாதங்களாக நாம் இந்த போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தர்மேந்திர பிரதான் நாவிலிருந்து ஒரு வார்த்தை வரவில்லை. பிரைம் மினிஸ்டர் மோடி அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த நாட்டில் மாணவர்கள் செத்துட்டு போறார்கள். எத்தனையோ சூசைட்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் போராடிட்டு போறார்கள். எங்களுக்கு என்ன என்கிற ஒரு மிக கேவலமான சிச்சுவேஷனை இன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம். இதை பற்றி மிக ஆழமாக பேசுவதற்காக வரக்கூடிய இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து, சிவில் சொசைட்டி வழியாக நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை பற்றி மிக ஆழமாக இன்னைக்கு பேசி தெரிஞ்சு கொள்ள அவசியம் இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதலில் பாராட்டுக்கள் நீங்கள் எடுத்த இந்த இனிஷியேட்டிவிற்காக. பிகாஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெங்களூருக்கு போனது, டெல்லிக்கு போனது, கோட்டாக்கு போனது. பட் தமிழ்நாட்டில் அந்த இனிஷியேட்டிவ் எடுப்பதற்கு கொஞ்சம் தாமதம். 2வது, அந்த இனிஷியேட்டிவ் எடுப்பதற்காக ஐநோ நீங்கள் உங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் நீண்ட நாட்களாக, ஈவன் பிஃபோர் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் இதில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. இந்த சனிக்கிழமை எந்தெந்த விஷயங்களை வைத்து நீங்கள் போராட போகிறீங்க? இப்போ நாடு முழுவதும் வந்து ஒரு டோட்டல் அன்ரெஸ்ட். பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸஸ் அது எந்த லெவலில் போகுதுன்னே பார்க்க முடியலை. இந்த டாலருக்கு எதிரான இந்திய மதிப்பினுடைய பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி. அதனால் வந்து வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது. இந்த வருஷம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லேன். ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு பிள்ளைய வந்து வெளிநாட்டில் படிக்க வச்சிருந்த பெற்றோர் இந்த தடவை 15 லட்சம் அவங்க செலவு பண்ணோம். டாலர். ஆமாம், எவ்வளோ பெரிய கஷ்டம். நீங்கள் வந்து லட்சம் பிள்ளைகள் வந்து படிக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அங்கே பெற்றோருக்கு எவ்வளோ சஃபரிங்ஸ் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% மானியம் கொடுக்குமா அந்த தடவை? எவ்வளோ? ஏன்னா இது அவங்களால வந்த பிரச்சனை தானே. விலைவாசி உயர்வு பார்த்திங்கன்னா, வேலை இல்லா திண்டாட்டம், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இவர்கள் கையாளுகின்ற விதம், இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவானதுக்கு நோக்கம் ஒரு வார்த்தை தான். ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அதை பற்றி சொன்ன விமர்சனம், முன்வைத்த விமர்சனம் ரொம்ப வேதனைக்குரியதான். வேலை இல்லாத இளைஞர்களை பார்த்து நீ காக்ரோச், நீ பேரசைட்டுன்னு சொன்னது அது ஒரு பெரிய பூகம்பத்தை விடும். ஆனால் இது அந்த வார்த்தையோட முடிஞ்ச விஷயம் இல்லை. நம்ம இதுக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா அது எவ்வளோ சீரியஸ்னு நமக்கு தெரியும்.
நீங்கள் வந்து சாதாரணமாக இந்தியாவில் வந்து நிறைய இளைஞர்கள் தற்கொலை பண்ணது, பிள்ளைகள் தற்கொலை பண்ணது, மாணவர்கள் தற்கொலை பண்ணது எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ஹையஸ்ட்டில் இருக்குது, பீக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சராசரியாக, ஏன்னா இந்த வருஷம் உள்ள அறிக்கை என்சிஆர்பியில் வரல இன்னும், நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோனுடைய அறிக்கைப்படி நாள் ஒன்றுக்கு 38 மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் பர் டே. நீங்கள் ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஒரு 10 பேர் 20 பேர் இறந்து போனால் எவ்வளோ பெரிய இஷ்யூவை நம்ம கொண்டு போகிறோம், எவ்வளோ நம்மளை டச் பண்ணுது. நீங்கள் இது வந்து சூசைடு, நீங்கள் ஆக்சிடெண்ட் அவரால் இறந்து போனால் கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிஞ்சு போகுது. இது நீண்ட நாட்களாக அவன் இதை பற்றி யோசித்து வேதனைப்பட்டு தனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னுச்சு, டோட்டலாக ஒரு லோன்லினஸ் ஃபீல் வந்து டோட்டலாக ஃப்யூச்சரை பற்றி உள்ள நம்பிக்கை இழந்த பிறகு தான் ஒருத்தர் ஒரு சூசைட் டெண்டன்சிக்கு வருவான். அப்போது 38 மாணவர்கள் ஒரு நாளுக்கு வந்து தற்கொலை செய்ய வெளியே விவாத பொருளே ஆகலை. மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை பேசலை, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசலை, பப்ளிக் எந்த அஜிடேஷனும் பண்ணலை. ஆனால் சைலண்டாக இது போயிடுது. இது இந்த இளைஞருடைய எதிர்காலம், இது அது பெற்றோருடைய கனவு, இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, எல்லாமே தகர்ந்து போகுது. இதை பற்றி இந்த ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இதை தடுப்பதற்கு என்ன எடுத்திருக்கு? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த நீட் எக்ஸாம் திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு படிப்பவர்கள் படிப்பதற்கு ஒரு தகுதி தேர்வு போதும். அப்போ ஏற்கனவே எம்பிபிஎஸ் போகிறதுக்கு இன்ஜினியரிங் போகிறதுக்கு தான் 12th ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம். அப்போ 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் எடுத்து விட்ருவியா? அதுக்கு அடுத்து திரும்ப ஒரு நீட்டை ஒன்றை வச்சு இந்த பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்படுத்தவன்னு பார்த்தா, நீட்டில் கூட எவ்வளோ பிள்ளைகள் இறந்தபோது இந்த வருஷம் போன வருஷம் 93 பேர் நீட்டுக்காக மட்டும் உயிரிழந்திருக்கு. நீட் ப்ரெஷர்னால மட்டும் 93 உயிரின விளையாட்டா? அவள் 93 பேர் நீட்டுக்காக உயிரிழந்திருக்கு. இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எதுவும் அதை பற்றி எந்த வாயும் திறக்கலை. ரெண்டாவது, இப்போ இந்த பேப்பர் லீக்கு, இப்போ நம்ம நீட் எக்ஸாம் பெருசாக நடக்குது, நல்லா நடக்குதுலாம் பேசிகிட்டு இருக்கோம், அது பெரிய காம்படிஷன்னு. ஆனால் 73 முறை பேப்பர் லீக் ஆகிருக்கு. இதை பற்றி அவர் எந்த இதுவும் இல்லை, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு என்கொயரி. சிபிஐ என்கொயரினா நம்ம தெரியும், புட்டிக்கிட்டு இருந்த கோல்டு ஸ்டோரேஜ் அப்படி தான் போட்டிருக்கு. என்கொயரி எந்த நடவடிக்கைகளும் முறையாக வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சான்னு இல்லை. வருஷந்தோறும் இந்த பேப்பர் லீக் நடந்துகிட்டே இருக்குது, அது இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தோன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த ஜேஇ போன்றத்தில் இருக்கக்கூடிய டேட்டா பிரீச்சு, இப்படி லட்சோப மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. இன்னொரு பெரிய ஏரியா பார்த்திங்கன்னா, இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், சென்ட்ரலி சப்போர்ட்டட் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எண்ணி பார்க்க முடியல. கடந்த 8-10 வருஷத்தில் 93,000 பள்ளிக்கூடங்கள் இந்தியா முழுவதும் மூடப்பட்டிருக்கு. இது 93,000 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது பெரும்பாலும் வந்து கிராமப் பகுதிகளில், மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மூடப்பட்டிருக்கு. அதனால் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வேலை இழந்திருக்கு. அது ஒரு பக்கம். கோடிக்கணக்கான இளைஞர்கள், சுமார் 2-2.5 கோடி இளைஞர்கள் வந்து படிப்பதற்கான வாய்ப்பை அவங்க இழந்திருக்காங்க. இது நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா டீச்சர் அப்பாயின்மெண்ட் இல்லை. இது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அவங்க கண்டிஷன் வச்சுட்டு பணம் கொடுக்காம இருக்கான். இப்படி வந்து கல்வியை முடிக்கணும்னு ஒரு முடிவோடு இருப்பதாக நமக்கெல்லாம் புரியுது. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அது குறித்த விவாதங்கள், அதை எல்லாத்தையும் முடக்குவது, 3வது மொழி படிக்க வேண்டும் என்று மொழியை திணிப்பது, இப்படி வரிசையாக நம்ம சொல்லிட்டு போக முடியும். அவ்வளோ பிரச்சனைகள் தர்மேந்திர பிரதான் மூலமாக அவர் கையாளுகின்ற இந்த துறை மூலமாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து கடுமையாக எதிர்க்கோம். ஏன்னா இதற்கு வந்து சிவில் சொசைட்டி, அதாவது நம்முடைய மக்கள் மத்தியில் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த பிரச்சனையை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த போராட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். ஆல் இண்டியா பீப்புள்ஸ் மிஷன் என்ற அமைப்பின் மூலமாக எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்கு வந்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இந்த போராட்டத்தை என்ன பொறுத்தவரை இளைஞர்கள், வேலை இல்லாதவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், நீட்னால் பாதிக்கப்பட்டவங்க, ஜேஇ நீட் போன்ற தேர்வுகளில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், இவங்க எல்லாம் நம்மை போன்ற அந்த கன்சர்ன்டு சிட்டிசன்ஸ், இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொருவரும் இந்த சிவில் சமூகம் நடத்துகின்ற
இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. எந்த விதமான கோரிக்கைகளை நீங்க வைக்கிறீங்க சார் இந்த போராட்ட வழியாக? இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லோரும் வைக்கக்கூடிய கோரிக்கை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். எதுக்குன்னா அப்படியே ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். நீங்கள் மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்தில் பல தலைவர்களுடைய ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பலர் வந்து தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்திருக்காங்க. மொரார்ஜி தேசாய் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவர் நம்முடைய அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தண்டவதே ரிசைன் பண்ணியிருக்காரு. பல கதை படிச்சிருக்கோம், நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஏன் செய்யலை? இவன் பிஜேபி ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு, என்டிஏல ராஜினாமாலாம் கிடையாது, இது யூபிஏ கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2-3 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஒன்று மோடி சர்க்கார். மோடி இதே வந்து ஒரு உட்டோப்பியா. இந்த மோடி சர்க்கார்லேருந்து ஒரு ஆள் ராஜினாமா செய்வதா? அந்த ஈகோ பண்ணவே முடியாது, என்ன தப்பிச்சதெல்லாம். அப்போ அந்த 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 திமிர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ராஜினாமா செய்துட்டாருன்னா ஒரு ஆள் ராஜினாமா செய்ய தப்பு நடந்திருக்கு இன்னும் மக்கள் திங்க் பண்ணக்கூடிய அடுத்தடுத்து எல்லா அமைச்சர்களுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அந்த பிரச்சனை வந்து விடக்கூடாது என்பது இன்னொன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தமே அதுதான். நான் இப்படி தான் பண்ணுவேன். உன்னை யார் படிக்க சொன்னா? நீ எதுக்கு படிக்கணும்? நீ மரம் யார்? நீ வந்து மீன் பிடிக்க போ, நீ மண்ணில் வேலை செய், நீ விவசாயம் பண்ணு, இதான் நம்ம கொள்கை. அப்போது இது எல்லாவற்றினுடைய ஒரு காம்பினேஷன் வெளிப்பாடு தான். அவங்க என்னது திரும்பியே பார்க்கல, அப்படி எந்த பதிலும் சொல்லல, ரிக்ரெட் பண்ணவும் இல்லை. சரி ஒரு அமைச்சர் வந்திருக்கு, கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, நாங்கள் பார்த்துக்கிட்டோம், இந்த தவறுகளில் நடக்காது. மோடி சொன்னாரா? தர்மேந்திர பிரதான் சொன்னாரா? யார் சொன்னா? அப்போ இது எல்லாமே அவருடைய அஜெண்டாவில் உள்ளதா. பிஜேபியினோட அஜெண்டாவில் ஒரு வர்க்க சமூகத்தை கட்டமைப்பது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் ஒரு பெரும்பான்மை மக்களை வைத்திருப்பது, அவர்களுக்கான அனைத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒற்றை ஆட்சி முறையின் மூலமாக தீர்மானிப்பது, அது இவங்களுடைய இலக்கு, இவங்களுடைய கொள்கை கோட்பாடு. எனவே தான் இன்றைக்கு சமத்துவத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய, சகோதரத்துவத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய, மற்றவர்களும் என்னை போன்று வாழணும்னு எண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பிஜேபிக்கு எதிராக களமிறங்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், இது ஒரு கோரிக்கை. இதை தாண்டி எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இதில் எப்படி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சுருக்காங்க, அதே மாதிரி உங்களுடைய கொள்கைகள் வேறு எதுவும் இருக்கா? யாரெல்லாம் இந்த அமைப்பில் இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்கள் எத்தனையோ நாடுகளில் சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸில் கல்வி, மருத்துவம், வீடு, இந்த மூன்றையும் வந்து அரசே பொறுப்படுது. ஆமாம். இன்றைக்கி நீங்கள் வந்து சென்னையில் ஒரு ஆள் ஒரு வீடு வாங்க முடியுமா? ஒரு வீடு வாடகை எடுக்க முடியுமா? டெல்லியில் யோசிக்க முடியுமா? முடியாது. அப்போ எப்படி வந்து இன்றைக்கு ஒரு சாதாரண மக்கள் அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி ஒரு குறைந்தபட்ச சம்பளம் நிர்ணயிச்சிருக்கிறது 423 ரூபா சென்னையிலே. மற்ற ஸ்டேட்ஸில் எப்படி இருக்குன்னு தெரியாது. உறுதியாக நான் சொல்லுகிறேன், வட மாநிலங்களில், ஹிந்தி ஸ்பீக்கிங் மாநிலங்களில் ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். ஒரு 100, 200, 250 ரூபா, 300 ரூபா இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இதை வச்சு ஒரு குடும்பம் வாழ முடியுமா? முடியாது. அவங்க எப்படி கல்வியை கற்க முடியும்? எப்படி மருத்துவத்தை பார்க்க முடியும்? எப்படி தனக்கான ஒரு குடியிருப்பை உருவாக்க முடியும்? இதெல்லாம் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழல் மாறணும். நீங்கள் வந்து நம்ம வந்து அரசியல் பேசுவோம், பல விஷயங்கள் பேசுவோம், ஆனால் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், ஃப்யூச்சரில் நம்ம மக்கள் எப்படி இருக்கணும், அவனுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும், இதை பற்றி நம்ம யாருமே பேசுறதில்லை. இந்த கேப்பை நான் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சாதாரண பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சோஷியல் ஒர்க்லேயே இருக்கேன், சோஷியல் ஆக்டிவிஸ்ட். சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடத்தில் மாணவனாக இருக்கச்சுமே நான் இருந்திருக்கேன். நான் முதலாக முன்னெடுத்த போராட்டமே வந்து அந்த கூடங்குளம் அணுவிலை எதிர்ப்பு போராட்டம். அதை நாங்கள் பேச்சுப்பாறை அடைந்தீர் பாதுகாப்பு கூடங்குளம் அணுவிலை எதிர்ப்பு இயக்கம் நம்ம தொடங்கினோம். அந்த காலகட்டத்திலிருந்து இதுவரையிலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் சார்ந்த போராட்டங்கள் அத்தனையும் நம்ம கலந்துருக்கோம். அதை வச்சு தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த போராடுகிற மக்கள், அந்த மக்களுடைய குறை, அது சிலது நடக்கும், சிலது நடக்காது. நடந்தால் நடந்த உடனே முடிஞ்சிடுவான், நடக்காமல் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நீதிமன்றம் அங்கங்கன்னு சுற்றிட்டு இருக்கான். அப்போ இதை பற்றி ஒரு சரியான ஒரு நெட்வொர்க்கிங்கோ
அல்லது இவங்க எல்லாருமே வந்து மாறி மாறி ஒரு சாலிடாரிட்டி இதோட செயல்படுவதோ, இது வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இந்த எமோஷனலாக வராங்க, எமோஷனலாக கலைஞ்சு போயிடறாங்க. எனவே தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு யதார்த்தத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த சிவில் சொசைட்டி வந்து ஒருங்கிணைந்து சின்ன சின்ன ஈகோவில் விட்டு கொடுத்துட்டு ஒரு காமன் அஜெண்டாவோட, ஒரு பொதுவான கொள்கை திட்டத்தோட, ஒரு பொதுவான ஒரு பிளாட்ஃபார்மில், ஒரு கட்டமைப்போட நம்ம நின்று போராடினா தான் இவற்றுக்கு தீர்வு காண முடியும் என்பது என்னை போன்றவர்களுடைய ஆழமான ஒரு புரிதல். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல வந்து நேஷனல் லெவலில் இதை பற்றி விவாதித்து இதை சிவில் சொசைட்டியை ஒருங்கிணைப்பதற்காக ஆல் இண்டியா பீப்புள்ஸ் மிஷன் என்று தற்காலிகமாக ஒரு பிளாட்ஃபார்மை வச்சுட்டு பிறகு எல்லாருடைய கருத்தை ப்ராப்பர் ஒரு ஆர்கனைசேஷனாக நீங்கள் இந்த போராட்டத்தை துவக்க போகிறீங்க. ஏற்கனவே நம்ம நேஷனல் லெவலில் நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது. இந்த நெட்வொர்க்ஸை எல்லாம் நம்ம ஓரளவுக்கு அந்த பொது பிரச்சனைகளில் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆல் இண்டியா பீப்புள்ஸ் மிஷன் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம ஒரு முன்முயற்சி எடுக்கும். இந்த முன்முயற்சி நாளைக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய வலுவான ஒரு சிவில் சொசைட்டி கட்டமைப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வேணால் டெஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன விவாதம் ஓடிட்டுருக்குன்னு பாருங்கள். டோட்டலி இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னைக்கு பெட்ரோல் விலை அங்கே இருக்காது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சூசைட் அங்கே இருக்காது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி கட்டுற பிரச்சனை இருக்காது, நம்முடைய ருப்பி டவுன்ஃபால், நம்முடைய பணம் இவ்வளோ தூரம் கீழே போயிருக்க, இது இங்கே இருக்காது. அப்போ நீங்கள் எது தான் பேசிகிட்டு இருக்குதே? அப்போது தேவையே இல்லாத காரியங்கள் இதுதான் இந்த நரேட்டிவ் செட்டிங்னு இப்போ சொல்லாங்க. இதெல்லாம் செட் பண்ணது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான். இன்னைக்குள்ள விவாதத்தை இப்படி கொண்டு போயிரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு எல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன்னு, நீ என்ன விவாதிக்க வேண்டும் என்பதே நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ என்ன விவாதிக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போது இதில் என்ன லாபம்? முக்கியமான பிரச்சனைகள் விவாதத்திலிருந்து விடுபட்டு போகுது. அப்போ இந்த முக்கியமான பிரச்சனைகளை மீண்டும் மக்கள் மத்தியில், மக்களுடைய மனதில் கொண்டு வந்து மக்களை அதில் வேலை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு என்னை பொறுத்தவரை சிவில் சொசைட்டிக்கு இருக்குது. அந்த வேலையாக தான் இந்த வேலையை நான் பார்க்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இப்போ நான் அதில் வந்து அதுக்கு பின்னணி என்ன அது என்பதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அதில் யார் இருக்கா என்னது எதுவுமே தெளிவாக நமக்கு இன்னும் தெரியலை. பட் ஒன்று நீங்கள் புரிஞ்சுடுங்க, இதற்கு ஒரு தேவை வந்திருக்கு. பார்த்தீங்களா, இப்போ 5 இஷ்யூ சொல்லியிருக்காங்க. இந்த 5 இஷ்யூ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி தெரிஞ்ச இஷ்யூ தான். ஆனால் இந்த 5 இஷ்யூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹேண்டில் பண்ணணுன்னு ஒத்துக்கணும். இல்லை, இதுக்கு தொடர் முயற்சியாக யாராவது பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்திருக்கோமா? தொடர்ந்து இதுக்கு பின்னாலே ஓடுது. வேலையில்லா திண்டாட்டம், இதை சரி பண்ணோம், இதுக்கு ஒரு பாலிசி கொண்டணும், இது எப்படியாவது முடிக்கணும், இதுக்கு என்ன தொடர்ந்து ஓடி இருக்கமா? இப்போ எக்ஸாம்பிள் எல்னினோ வருது. எல்னினோ நம்ம கேள்விப்பட்டதில்லை, வருதுன்னு சொல்லாங்க. பெரிய அளவில் வறட்சியும் பெரிய அளவில் ஃப்ளட்டும் வரணும்னு சொல்லாங்க. நம்ம என்ன ப்ரிப்பரேஷனில் இருக்கோம் எனக்கு தெரியாது. அப்போது இது ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான சமூகம் சார்ந்த அணுகுமுறையாக இவற்றை எடுக்க முடியாது. எனவே தான் நம்ம வந்து இதை வந்து இன்னும் தீவிரமாக நம்ம எடுக்கணும். மக்களோடு, சிவில் சொசைட்டியோடு இணைந்து நம்ம இந்த விஷயங்களை கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல். நம்ம வந்து சென்னையை பார்ப்போம், இல்லைன்னா எனி அதர் சிட்டி பார்ப்போம். நீங்கள் வந்து நான் டெல்லிக்கு போயிட்டு இருந்தேன், ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா ப்ரீத்தே பண்ண முடியாது, அவ்வளோ மோசமாக காற்று இருக்குது. நான் ஊரில் இருக்க சமயத்தில் ஒரு 6 மணி நேரம் தூங்கி எழும்புனா அப்படி இருக்கும். இங்கே தூங்கி எழும்புனாலும் அது தள்ளாட்டமாக தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை, நம்ம சுவாசிக்க கூட ஆக்சிஜன் தான், வேறு எதுவுமே காரணம் இல்லை. அப்போது சென்னையில் நீங்கள் ஒரு வீடில் ஜன்னலை ஓப்பன் பண்ணி தூங்க நினச்சா முடியுமா? ஏன்னா பொல்யூட்டட் ஏர், கொசு, என்னெல்லாம் பிரச்சனை. இந்த சின்ன விஷயங்களை கூட நம்ம பார்க்க முடியல. நம்ம சின்ன பிள்ளைய வச்சு என்ன வச்சுருப்போம், நிலா வெளிச்சத்தில் தூங்கியிருப்போம். சென்னையில் தூங்க முடியுமா? அப்போ இந்த சமூகம் சூழியல் ரீதியாகவும் பாதுகாப்பற்றதாக, சமூக ரீதியாகவும் பாதுகாப்பற்றதாக சென்று கொண்டிருக்கிறது என்ற சின்ன உண்மையை கூட நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிடலை. எனவே இதனால தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன்ற கட்சிகள் அவங்க ஒரு சின்ன முழக்கத்தை வச்சு போகிற சமயத்தில் இந்த பிள்ளைகள் வந்து அதுக்கு பின்னால் ஓடுது. அப்போது இந்த மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த இஷ்யூஸை மிக தீவிரமாக எடுத்து கையாளலைன்னா இளைய சமூகம் எங்கே போகணும்னு தெரியாமலே போயிடும்.
அது நெறிப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றிய அரசு மிக தீவிரமாக எடுத்து சரி பண்ண. என்ன இப்போ சரி பண்ண, என்ன சரி பண்ண போகிறோம்? என்னைக்கு when we are going to provide a better life for the people, அதான கேள்வி. எனவே இனி சிவில் சொசைட்டி இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இதுன்னு நான் நம்புவேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான இனிஷியேட்டிவ். வரக்கூடிய சனிக்கிழமை அன்று ராஜரத்னம் ஸ்டேடியம், நேரம் எதுவும் இருக்கு, காலையில் 10 மணி, காலையில் 10 மணி. நீங்கள் எல்லாருமே அங்கே வந்தால் ஒரு மிகப்பெரிய, இது வந்து போராட்டம்னு நினைக்காதீங்க, உங்களுடைய அதிகாரத்திற்கான ஆமாம் ஒரு எஜுகேஷன். தமிழ்நாட்டிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த குரல் மத்திய அரசாங்கத்திற்கு போகணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இதை தாண்டி எஜுகேஷன் சிஸ்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் நடக்கணும், இளைஞர்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கணும் என்கிற ஒரே கோரிக்கையுடன் இந்த போராட்டம் நடக்க இருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் வாருங்கள். அதற்கான லொக்கேஷன் மற்ற விஷயங்களை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவை நீங்கள் எடுத்ததற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.